நற்பவி, நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். முக்தி தரும் பரதகண்டம் அப்படின்னு ஒரு டாபிக். பரதகண்டம்னா என்ன? நம்ம நாடு தான், இந்தியா. இந்திய நாடு. பாரதகண்டம், பரதகண்டம் எல்லாம் ஒன்று தான். ஏன் பாரத கண்டத்தில் மட்டும்தான் முக்தி கிடைக்குமா? ஏன் பாக்கி ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா கண்டத்திலலாம் முக்தி கிடைக்காதா? கிடைக்கும், ஆனால் மெதுவாக கிடைக்கும். நம்ம பாரத கண்டத்தில் தான் உடனே கிடைக்குதான். என்னது? என்லைட்மெண்ட், முக்தி. ஏன்னா முக்திக்கு வித்தானவர்கள் அனைவருமே இங்கே நம்முடைய பரதகண்டத்தில் தான் என்ன இருக்கிறாங்க? ஜீவசமாதியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இயற்கையும் பஞ்சபூதங்களும் ஈக்குவல் ரேஷியோவில், சரியான விகிதத்தில் எங்கே இருக்குது? நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்குது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. பெருமையாக சொல்லலாம். அதுக்குன்னு வேறு கண்ட்ரிலலாம் இல்லைங்களா? வேறு கண்டத்தில் இல்லைங்களா? ஆஸ்திரேலியாவில், ஆப்பிரிக்காலேயோ, அமெரிக்காவில் இல்லையா? இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்குது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோ. ஏன் எல்லாம் ஆன்மீகம்னா ஒடியாராங்க இந்தியாவுக்கு? வடக்கே இமயமலையிலேருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு விரிந்து பறந்து விரிந்து கிடக்கும் நமது பரதகண்டம் தனிப்பெருமை வாய்ந்தது தான். எதிலே? ஆன்மீக வழிபாட்டிலே. அது மட்டும் இல்லை, உண்மை, நேர்மை, அன்பு, பாசம், வைத்தியம் எல்லாத்துலேயும் மேன்மையானது எது? நம்ம பரதகண்டத்தில் வாழும் மக்களுடைய மனப்பான்மை. நாகரிகத்திலிருந்து, சிந்து சமவெளி நாகரிகம், ஆரிய நாகரிகத்திலிருந்து பார்க்கும்போது நம்ம நாடு தான், நமது நாடு முதலாவதாக இருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியது என்னது? நம்ம நாகரிகம்தான். ஸோ நாகரிகம் வளர வளர நாம் எப்படி ஆகிட்டோம்? எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். பழமையெல்லாம் மறந்துட்டோம், உதாசீனப்படுத்திட்டோம் நிறைய விஷயங்களை. ஏன்னா நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இப்போ பாட்டு பாடுறவனுக்கு பாட்டு மட்டும் பாடினா போதும், ஆட்டம் ஆடுறவனுக்கு ஆட்டம் மட்டும் ஆடினா போதும்னு நினைக்கிறாங்க. இப்போது அந்த காலத்தில் அப்படி இல்லை. பாட்டு பாடுறவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் சரியாக இருந்தால் மட்டும்தான் பாடுவாங்களாம், பாட மாட்டாங்கல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டை மாற்றிக்குவாங்க. ஆட்டம் ஆடுறவங்களும் பேக்ரவுண்ட் மியூசிக் தகுந்த மாதிரி அவங்க ஆடுவாங்க, இல்லைன்னா இவங்க ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கை மாற்றிக்குவாங்க. இப்போல்லாம் அது இதை பற்றி கேர் பண்ணுறதில்ல. நீ அடிக்கிற அடி, நான் ஆடுறேன், நான் பாடுறேன், கேட்கட்டும், கேட்காதவங்களை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி நம்ம ஆளுகள்லாம் இப்போ ஆகிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சில விஷயங்கள் நம்ம மனசை ஒரு கெட்டியாகிட்டோம், ஸ்டபர்ன் கேரக்டராக மாறிட்டோம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் எல்லாமே பழகிடலாங்க. ஆனால் ஒன்று மட்டும் பழக முடியாது. என்னது? தயை, இரக்கம், இல்லை பிறருக்கு நம்ம கொடையாக கொடுக்கக்கூடிய தர்மம், இதை மட்டும் பழக முடியாதான். பிறவி குணம் நம்ம மூதாதையர்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம கொடை அள்ளி கொடுக்க முடியும். மூதாதையர்கள் இரக்கமாக இருந்திருந்தால் நாமும் இரக்கமாக இருக்க முடியும். இதை மட்டும் நாம் யாரை பார்த்தும் கற்றுக்கொள்ள முடியாது என்று ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அந்த காலத்து கல்வெட்டிலேருந்து, இந்த காலத்துக்கு புராணத்திலேருந்து அப்டேட் புக்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போது அந்த இரக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும், அள்ளி கொடுக்கக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய கொடை எண்ணமும் நமக்கு அதிகமாக இருந்தால் நாம் அனைவரும் இன்னும் சிறப்பாக இருக்கலாம். இப்போ சிறப்பாக தான் இருக்கிறோம். நம்ம அடுத்த கண்டத்தை பார்க்கறத விட நம்ம இந்திய கண்டம், நமது பரதகண்டம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் அதை வெளிப்படுத்துவதில்லை. ஏன் வெளிப்படுத்துவதில்லை? தற்பெருமை பேசுவதில்லை. புரிஞ்சுங்களா?
நம்ம தற்பெருமை பேசணும்னா யாரும் தாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது நம்ம பூமியில். பூமிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, வேறு கண்டங்களில் விளையாத சில அபூர்வமான மூலிகைகளும் அபூர்வமான சில என்ன சொல்கிறது வாசனை திரவியங்களும் சுவை மிகுந்த காய்கனிகளும் எங்கே கிடைக்குது? பரத கண்டத்தில் தான் இருக்கிறது. பாரத கண்ட இந்திய பூமிக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம தோண்டி பார்க்க மாட்டேங்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வர்றோம். எல்லாம் இருக்கிறத விட்டு பறக்க பார்க்குறோம், மேலே பார்க்குறோம். கீழே பாருங்கள், எல்லோரும் மேலேயே பார்த்து பழகப்பட்டுக்குங்களே தவிர கீழேயும் பார்க்கணும். மண் சிவந்தால் பொன் சிவக்கும். பொண்ணு என்ன? கோல்டு. மண்ணுக்குள்ளே தானே இருக்கிறாங்க. அப்போ அந்த மண்ணை நம்ம ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே மண் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், பஞ்சபூதம் நமக்குள்ளே தத்துவமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தத்துவம் இல்லை, பஞ்சபூதங்களும் ஒன்றாக இருக்கிறது. பஞ்சபூதத்தின் கூட்டு தான் நமது உடல் உறுப்புகள், மன ஆற்றல்கள், உயிர், ஆன்மான்னு கூட சொல்லலாம். அப்போது இந்த எண்ணங்கள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி போச்சு. அப்படி விலகாமல் நம்ம திரும்பவும் நம்ம யோசித்தோம்னா பழைய மாதிரி நல்ல சிறப்பாக வந்துடலாம். எல்லோரும் பேருக்கேற்ற அந்த பெரிய இடத்தை நாம் பிடித்து கொள்ளலாம். இந்திய நாடு உலகையே ஆளப்போகிறது. உலகமே இந்தியாவின்குள்ளே தான் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஒரு சக்தி மிகுந்த மனிதர்களும் அந்தந்த நாட்டினுடைய தேசப்பற்று அதிகமாக இருக்கிறது. அப்போ தேசப்பற்று அதிகமாகும் போது என்னாகும்? நம்ம யாருக்கும் நம்ம தேசத்தை பற்றி தவறாக பேச மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். இங்கே இல்லாத ஒரு நல்ல ஒரு வேலை இல்லை, இங்கே இல்லாத ஒரு பொக்கிஷங்களாக நம்ம அயல்நாட்டில் இருக்குது இல்லையே. நம்ம அதை பார்க்க மாட்டேங்கிறோம், மறைபொருளாக இருக்குது. நமக்கு சோம்பேறித்தனம். நம்ம தோன்ற ஒரு அடி தோண்டி பார்த்துட்டா ஒன்றுமே விட்டுட்டு போயிடுறோம். வெளிநாட்டில் அப்படி இல்லை. ஆனால் அங்கே போனால் என்ன பண்ணுறோம்? ஒரு அடி, நீங்கள் நம்ம ஊரில் ஒரு அடி தோன்ற வேலையை அங்கே 5 அடி தோண்ட சொல்லுவான். தோண்டுனா கிடைக்கிது. இங்கே தோண்ட மாட்டேங்கிறீங்க, தோண்டிப்பார். என்னது? மண்ணை இல்லை, உன் மனசை, உன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசை தோண்டி பார்க்க சொல்கிறேன். அப்போ இந்த பாரத நாடு இந்தியா வெற்றியின் சின்னம். ஹிந்துஸ்தான், எல்லா மதத்தினரும் இங்கே இருக்கிறாங்க. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க. நம்ம அந்த இயற்கை சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்துறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நம்ம காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய மேலேருந்து வரக்கூடிய வான்காந்த அலைகள், வான்காந்த ஆற்றல் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுது? நம்ம நாட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே தான் சுற்றி பூமி சுற்றி தான் இருக்குது. பூமி சுற்றி வர வர எப்படி அது ஃபோக்கஸ் எங்கே வருது? எங்கே மேக்னெட் பவர் அதிகமாக இருக்குமோ அங்கே தான் அந்த வான்காந்த அலைகள் அங்கே வரப்போகுது. நம்ம பூமியில் நம்ம இந்தியா சுற்றி என்ன இருக்குது? 3 பக்கம் கடல் இருக்குது, ஒரு பக்கம் இமயமலை இருக்குது. ஸோ இந்த ஒரு அம்சம், இந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு கண்டத்துக்கோ நாட்டுக்கோ எதுவும் இல்லை. அப்போது இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நமது இந்த நாட்டிலே என்ன கிடைக்கும்? அறிவு வேலை செய்யும், நல்ல வேலை செய்யும். நம்ம அறிவு என்ன பண்ணுறோம்? அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துகிறோம். அதை தான் நான் சொல்கிறேன், மாற்றிக்கங்க. நம்ம நாட்டுக்குள்ளேயே பி இண்டியன் பை இண்டியன் சொல்கிற மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வளர்த்து கொண்டு நம்ம தயார் பண்ணக்கூடிய பொருட்களை நாம் வாங்கி பயன்படுத்தி நம் பெருமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். அப்போது என்ன, பஞ்சபூதமும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறது உங்கள் காது கேட்குதா? கேட்குது. எப்படி? நீ கவனித்தால் மட்டும்தான். நீ கவனிக்காமல் வேறு எங்கேயோ ஒரு பாட்டு கேட்டுருந்தோ இல்லை ஒரு டிவி பார்த்துட்டு தான் நான் பேசுவேன், காதில் விழுகாது. அதே போல் தான் அந்த பஞ்சபூதம் தள்ளி நிற்குது. ஏதோ காற்று வந்துட்டு இருக்குது, சுவாசம் பண்ணிகிட்டு இருக்கிற உயிர் இருக்குது, அப்படியே நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறோம். அது அல்ல. அது சிறப்பான ஒரு வாழ்க்கையே கிடையாது. எல்லோரும் பிறக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, வாழ்கிறாங்க, இறந்து போகிறாங்க. என்ன சாதிக்கிறாங்க? ஒன்றும் இல்லையே. சாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? சோதிக்கணும். எதை சோதிக்கணும்? நம்மளை சோதிக்கணும், நம்ம உள்ளுணர்வை சோதிக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை நம்ம உணர வேண்டும்.
அந்த உணர்வதற்கு உண்டான ஒரே ஒரு வழி நமது இந்திய நாட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஈஸியாக வந்துடும். இப்போது நம்ம செல்ஃபோன் டவரே இருக்குது. மெயின் டவர் பக்கத்தில் போய் நம்ம பேசினா என்ன ஆகும்? சீக்கிரமாக நமக்கு கிடச்சதா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இந்திய பெருநாட்டில், நம்ம பாரத கண்டத்தில் அந்த வான்காந்த அலைகள் அதிகமாக பூமிக்கு வந்து விழுகிறது. அதை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். பயன்படுத்துங்க. என்ன சாமி வான்காந்த அலைகள் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா என்ன அப்படின்லாம் கேட்குறீங்க. எனக்கு நல்லா புரியுது. நமக்குள்ள காந்த சக்தி இருக்குது. அது உங்களால் உணர முடியுதா? நம்ம நடந்து போகிறோம் இல்லையா, அது எப்படி பேலன்ஸ் பண்ணி நடக்கணுமா? எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் பேலன்ஸ் பண்ண நீ பேலன்ஸ் ஆகிட முடியுமா? இந்த ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். கரெக்டாக அந்த கிரிப்பில் ரெண்டு சக்கரங்களும் அதில் அந்த தண்டவாளத்திலே பிடிச்சி போயிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு காந்தம் இருக்குது. அந்த காந்த சக்தியும் பூமியில் இருக்கக்கூடிய எர்த் கிராவிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புவியீர்ப்பு சக்தியும் வான்காந்த அலைன்னு சொல்லக்கூடிய வான்காந்த அலைங்கிறது காஸ்மிக் எனர்ஜி. அதை அதில் என்டர் ஆகும். அப்போ இது 3 சக்தி ஒன்று சேரும்போது நம்மளால் நடக்க முடியுது. சும்மா நடக்க முடியாதுங்க. பிறந்த குழந்தையே உடனே நடக்க மாட்டேங்குது. கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு உடம்புக்கு கைகாலெலாம் தெம்பு இல்லைங்க, வளரலைங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாம் இருக்குது. அது அந்த 3 ஒன்றா இணைகிறதுக்குன்னு சில காலங்கள் இருக்கிறது. 4 வயசு, 3 வயசு, 2.5 வயசுலேருந்தே நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல பிறல் ஒன் சைடு பிறலும், அப்புறம் நீந்தி பழகும், தரநீச்சல் அடிக்கும், அப்புறம் முழங்கால் போட்டு தவள ஆரம்பிக்கும். தவளனதுக்கு அப்புறம் எதையாவது பிடிச்சி எந்திரிச்சு நிற்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? அந்த 3 விசைகளும் வேலை செய்யுது. நம்ம எதில் வேலை செய்யுது? மண்ணுன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் கூட அது சேருது. அப்போ இந்த பரதகண்டம் அதே போல் தான் நம்முடைய பரதகண்டத்தில் வசிக்கும் மக்களுக்கு நிறையா விஷயங்கள் செய்ய காத்திருக்கு, நிறைய பேர் கொடுத்துருக்குது. அதை நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். அதை கவனிக்கிறவங்களாம் பெரிய ஆளாகிடுறாங்களே. பெரிய ஆள்லாம் என்ன? எல்லா இடத்துலையும் தான். அறிவுலையும் சரி, உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன்லையும் சரி, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயும் சரி, நிம்மதியான வாழ்க்கையிலையும் சரி, அமைதியிலையும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு தீர்வு கண்டுடுறாங்க. எப்படி? பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தேவை என்ன? திரும்ப நான் சொல்கிறது, அந்த அலைகளை நாம் உணர வேண்டும். வான்காந்த அலைகள்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை நமக்குள்ளே ஈஸியாக கொடுத்துருது. எங்கே நம்ம இப்போ பாரத கண்டத்தில். அப்போ ஈஸியாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம ஏன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தியானம்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் புரிய போகிறதில்ல. என்ன தியானம்னா என்னங்க? கண்ணை மூடி கம்முன்னு உட்காந்துக்கிறது, அது பேருக்கு தியானமா? இல்லை கண்ணை மூடி எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறதா? இல்லை எதையாவது ஓம் நம சிவாய சொல்கிறதா? அதை மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நீ அமைதியாக உட்காந்து உன் சுவாசத்தை கவனித்தாலே போதுமானது. உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இது ஆதிசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துலேருந்தே இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு மெத்தடு தான். இந்த மெத்தடு யாருக்கும் தெரியறதில்லை. தெரிஞ்சாலும் யாரும் சொல்லித்தருவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அதுக்கு பிராப்தம் வரணும். உனக்கு நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீ நல்ல ஆள்கிட்ட போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அது மாதிரி இந்த பரதகண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் அதிகமான ஜீவன் முக்தர்கள் சமாதியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் அனைத்துமே வெகு அருகாமையில் வந்து போயிட்டுருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நிறைய அமானுஷ்யங்கள் நம்மளால் உணர முடியுது. அதனால தான் பார்த்திங்கன்னா பரதகண்டம் என்ன ஒரு புண்ணிய பூமி. சொல்லுவாங்களே, காசியில் செத்தால் மன்னிக்கவும், காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி, காஞ்சிபுரத்தில் பிறந்தா முக்தி. முக்தி 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 எங்கே? பக்தி முக்தி போனால் முக்தி அடையலாம் இல்லையா? பக்தி முக்தி போனோமே. ஆனால் இந்த கலிகாலத்தில் அதிகமாக நம்ம எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது பக்தி மார்க்கம். ஸோ இந்த பக்தி மார்க்கத்தில் தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பது ஆணித்தரமான ஒரு கூற்று. அந்த பக்தி மார்க்கத்திலும் மிகவும் நான் சொல்வது சிறப்பான மார்க்கம் என்ன? நம்மை நாம் உணர வேண்டும். பக்தி செய்தால் அது ஒரு விதமான மார்க்கம் தான் இல்லைன்னு சொல்ல வரல. பக்தி மார்க்கத்தில் ஒரு முக்தி
கிடைக்க வேண்டுமென்றால் நாம் நம்மை உணர்ந்து எல்லா ஆன்மாக்களுடன் நம்ம மிங்கிளாகணும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். ஆகவே இந்த பரதகண்டம் ஒரு புண்ணிய பூமி தான் என்று சொல்லி நிறைவுறுகிறேன். நற்பவி.